Hi students, இந்த கிளாஸ்ல நம்ம போன கிளாஸ்ல சொன்ன மாதிரியே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். முதல்ல டைமென்ஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணிருக்க சம்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏதா கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If momentum, area and time are taken to be fundamental quantities, then energy has the dimensional formula. Energy has the dimensional formula. அதாவது என்ன பண்ணிருக்காங்க, மூணு டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸை வந்து வேற ஒரு குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இது எந்த மாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம தேர்டா பார்த்தோம் இல்லைங்களா டைமென்ஷன் அனாலிசிஸ்ல, அதுதான். அதாவது மூணு இருக்கு, உந்தம், பரப்பளவு மற்றும் காலம் ஆகியவற்றை வந்து என்ன கன்சிடர் பண்ணிருக்காங்க, அடிப்படை அளவுகளாக கன்சிடர் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணாட்டி எதோட மதிப்பு கேட்கறாங்க, ஆற்றலோட பரிமாண வாய்ப்பாட்டி கேட்கறாங்க. ஓகேங்களா, எதை கேட்கறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் வச்சுக்கோம், எதை வச்சு கேட்கறாங்கிறது இன்னொரு பக்கம் வச்சுக்கோம். ஓகேங்களா, பார்த்தோம்னா நமக்கு அந்த மாடல் தான் தெரியும். எக்ஸாம்பிள் எதை கேட்கறாங்க, ஆற்றல், எனர்ஜி, ஈன்னு எடுத்துக்குவோம். E ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருக்கிறது மொமெண்டம் பவர் எக்ஸ், ஏங்கிறது ஏரியா, பவர் ஒய், டைம் பவர் இசட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இதுக்கு டைமென்ஷன் அப்ளை பண்ணுவோம். எனர்ஜியோட டைமென்ஷன், எனர்ஜிக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா half mv ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, 1/2 கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா half mv ஸ்கொயர். 1/2 க்கு டைமென்ஷன் இல்ல, m க்கு மாஸ், மாஸ்னா வந்து கேபிட்டல் M வந்துரும். vங்கிறது வந்து வெலாசிட்டி, வெலாசிட்டினா LT பவர் -1, நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது v ஸ்கொயர் இருக்கு, அப்ப L ஸ்கொயர் T பவர் -2. இதுதான் என்னது, டைமென்ஷன். இதுக்கானது எனர்ஜிக்கானது ஜஸ்ட் m L ஸ்கொயர் T பவர் -2. டைமென்ஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி அவங்க சொல்ற குவான்டிட்டியோட டைமென்ஷன் தெரியலனா உள்ளேயே போக முடியாது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டியோட ஃபார்முலாவை ஈஸியா வந்து இந்த மாதிரி டெரைவ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க 1 டைம்க்கு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, எனர்ஜிக்கு முடிஞ்சிருச்சு. பிங்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்க, மொமெண்டம். மொமெண்டம்கான ஃபார்முலா என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி, நிறை இன்டு திசை வேகம்னு சொல்லுவோம். மாஸ்னா m வரும், வெலாசிட்டி என்னது L T பவர் -1. அப்ப m L T பவர் -1 அப்படிங்கிறது பவர் x. ஏங்கிறது ஏரியா, ஏரியாங்கிறது என்னது லென்த் இன்டு பிரெத் தான், அப்ப L ஸ்கொயர்னு வரும். 2 டைமென்ஷன். பவர் y. அடுத்தது மூணாவது என்னது t, t பவர் டைம்னா t தான், t பவர் இசட்னு வரும். ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சது. மூணாவது ஸ்டெப் என்னது, கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் m கம்பேர் பண்றேன், பவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க m பவர்ல என்ன இருக்கு 1 ஈக்குவல் டு இங்க m பவர் 1 இன்டு x, x அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா, ஒரு இது முடிஞ்சிச்சு, மத்த எதுலயுமே m இல்ல. நெக்ஸ்ட் L, L கம்பேர் பண்ணும்போது இங்க 2 இருக்கு, 2 ஈக்குவல் டு இங்க x பிளஸ் L க்கு வந்து இங்க ஸ்கொயர் இருக்கா பிளஸ் 2y அவ்வளவுதான். நெக்ஸ்ட் t கம்பேர் பண்ணலாம். t கம்பேர் பண்ணும்போது இங்க -2 ஈக்குவல் டு இங்க -x பிளஸ் z. ஆமாங்களா, -x பிளஸ் z. x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 1 ன்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல -1 பிளஸ் z எழுதலாங்களா, x ஓட வேல்யூ -2, -1 இந்த பக்கம் வந்தா +1. அப்ப z ஈக்குவல் டு -2 பிளஸ் 1 நமக்கு என்ன வரும், -1 ன்னு வரும். -2 பிளஸ் 1 -1 கிடைக்கும். z ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, x ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. y ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாங்களா, இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது y ஓட வேல்யூ கிடைச்சிடும். x ஓட வேல்யூ 1, இது 2 பிளஸ் 2y. இந்த 1 இந்த பக்கம் வந்தா -1, இந்த மீதி மட்டும் இந்த பக்கம் போடுறேன் L கான கண்டிஷன். ஓகேங்களா, 2 ஈக்குவல் டு 1 பிளஸ் 2y. எனக்கு 2y மட்டும் வேணும்னா 2 -1 1 ன்னு கிடைக்கும். y வேணும்னா 1/2. ஓகேங்களா, மூணு வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், x y z. இப்போ என்ன பண்ணுவோம், ஆப்ஷனை பாருங்க, இந்த வேல்யூ x y z இல்ல, ஃபார்முலாவே தான் கொடுத்திருக்காங்க. மொமெண்டம்ல எவ்வளவு இருக்கும், ஏரியால எவ்வளவு இருக்கும், டைம்ல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன்ல. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ல நம்ம அப்ளை பண்ணும்போது E ஈக்குவல் டு என்னன்னு வருது, மொமெண்டம் பவர் x, x ஓட வேல்யூ 1. அடுத்தது ஏரியா. ஓகேங்களா, ஏரியா பவர் y, y ஓட வேல்யூ என்ன வருது 1/2 ன்னு வருது. அடுத்தது டைம், டைம்ங்கிறது வந்து இசட்ங்களா, அப்ப டைம் பவர் -1. அப்ப t பவர் 1 a பவர் 1/2 t பவர் -1 அப்படிங்கிற அந்த ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடைக்குது. ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு, t பவர் 1 a பவர் 1/2 t பவர் -1. பெருசா எந்த ஒரு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் அதே மெத்தட் தான். எந்த குவான்டிட்டியை கேட்கறாங்க, எதை வச்சு கேட்கறாங்க, பவர்ல வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டு டைமென்ஷன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி அதோட பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு x y z ஓட வேல்யூ கிடைக்கும். அதை மறுபடியும் கொண்டு போய் எங்க போடுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.
ஒரு क्वेश्चनல ஈக்குவேஷன் வந்துருச்சுனாலே நம்ம என்ன ஃபார்முலாக்குள்ள போயிடணும், ஹோமோஜெனிட்டி கண்டிஷனுக்குள்ள போயிடணும். ஈக்குவேஷனை நீங்க பாத்துட்டீங்கனாலே அதை எதை பேஸ் பண்ணதுன்னு அர்த்தம், ஹோமோஜெனிட்டி டைமென்ஷன் ஃபார்முலால. ஓகேங்களா, டைமென்ஷனை பேஸ் பண்ணி பேசிருக்காங்க, டைமென்ஷனை பேஸ் பண்ணி பேசிருக்காங்க. அப்ப நம்ம எதுக்குள்ள போகணும், ஹோமோஜெனிட்டிக்குள்ள போகணும்னு தெரியணும். சரி, ஓகே. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் முதல்ல எப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, தமிழுக்கும் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹோமோஜெனிட்டினா தமிழ் என்னது, நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், ஹோமோஜெனிட்டி ஒரு பரிமாண விதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஹோமோஜெனிட்டி. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். f = a cos alpha x plus b sin beta t இப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஒரு படித்தான நெறிமுறைப்படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஹோமோஜெனிட்டி இங்கிலீஷ்ல. ஓகேங்களா, ஒரு படித்தான நெறிமுறை தமிழ்ல சொல்லுவோம். அப்ப அதுபடி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அடிஷன் வந்துச்சுன்னா அது ரெண்டும் ஈக்குவல். எப்படி அதெல்லாம் f = எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, f = a cos alpha x எழுதலாம், அல்லது f = b sin beta t எழுதலாம். ஓகேங்களா, அல்லது இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் எழுதிக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன் அப்படின்னா என்ன வந்திருக்கு, cos sin. ஓகேங்களா, காஸ்க்கு அப்புறம் இருக்க வேல்யூ, சைனுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பீட்டா ஆல்பா, அதை பேஸ் பண்ணி தான் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. பீட்டா பை ஆல்பா கேட்டிருக்காங்க, டைமென்ஷன். ஓகேங்களா, பீட்டா ஆல்பா. சைனுக்கு டைமென்ஷன் இருக்கா, நோ டைமென்ஷன். காஸ்க்கு டைமென்ஷன் இருக்கா, நோ டைமென்ஷன். அப்ப ஆன்சர் டைமென்ஷன்லெஸ் சார், அப்படிலாம் இல்ல. ஆன்சர் என்ன வரும் சார், இதுக்கு டைமென்ஷன் இல்லைன்னு தெரியும். அப்ப ஆல்பா எக்ஸ் நோ டைமென்ஷன், ஆல்பா எக்ஸ் என்ன இல்ல, டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ் அது நமக்கு தெரியும். அதே மாதிரி பீட்டா டி என்ன இல்ல, டைமென்ஷன்லெஸ். டைமென்ஷன்லெஸ். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஆல்பா எக்ஸ் = 1 நான் எழுதிக்கலாங்களா, ஆல்பா எக்ஸ் = 1. எனக்கு ஆல்பா வேணும் அப்படின்னா 1/x. ஆல்பா இன்டு எக்ஸ் தான் டைமென்ஷன்லெஸ், எக்ஸ் டைமென்ஷன்லெஸ் இல்ல, ஆல்பா டைமென்ஷன்லெஸ் இல்ல. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும், டைமென்ஷன்லெஸ் வரும். அப்ப ஆல்பா = 1/x. எக்ஸ்ங்கிறது என்னது, நார்மலாவே ஒரு क्वेश्चनல எக்ஸ் வருது அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அது டிஸ்டன்ஸை குறிக்கும். ஓகேங்களா, எதை குறிக்கும், டிஸ்டன்ஸ், தொலைவை குறிக்கும். அப்ப தொலைவுனா லென்த்ங்களா, 1/l மேல வரும்போது l பவர் -1, l பவர் -1 தான் ஆல்பாவோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் இங்க பீட்டா டி அதே மாதிரி எழுதிக்கலாங்களா, பீட்டா டி = 1, பீட்டா டி = 1. அப்ப பீட்டா = 1/t எழுதலாம். tங்கிறது என்னது, டைம் நமக்கே தெரியும். அப்ப ஆன்சர் என்னது, t பவர் -1. t மேல வந்துச்சுன்னா t பவர் -1. அப்ப ஆல்பா பீட்டா நான் கண்டுபிடிச்சேன். क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, பீட்டா பை ஆல்பா. பீட்டா பை ஆல்பா, பீட்டாவோட வேல்யூ t பவர் -1 டிவைடட் பை இங்க l பவர் -1. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கீழே எதுவுமே இருக்கக்கூடாது, மேல வந்துடணும். அப்ப l பவர் -1 மேல வந்தா l பவர் +1 t பவர் -1, l t பவர் -1. ஆன்சர் வந்து l t பவர் -1. m ல வேல்யூ இல்ல, அப்ப m பவர் 0 ன்னு அர்த்தம். m ல வேல்யூ இல்லனா m பவர் 0. அப்ப m பவர் 0 l t பவர் -1, m பவர் 0 l t பவர் -1. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைமென்ஷன் இல்லாத குவாண்டிட்டியை வச்சு கேட்டாலும் நீங்க டைமென்ஷன் லெஸ்னு எடுத்தோம்னா போட கூடாது, ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் டைமென்ஷன் லெஸ், 0 0 3 இருந்துச்சுன்னா மீனிங் என்னது, டைமென்ஷன் லெஸ்னு அர்த்தம். அதை போட்ட கூடாது. நம்ம அந்த மொத்த குவாண்டிட்டி தான் டைமென்ஷன் லெஸ். அதுல இருக்க சிங்கிள் டேர்ம் டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா பாருங்க, ஆல்பா எக்ஸ் ஓட வேல்யூ l பவர் -1, எக்ஸ் ஓட வேல்யூ l னு தெரியும். அப்ப ஆல்பா எக்ஸ் ஓட மொத்த வேல்யூ டைமென்ஷன்லெஸ், ஆல்பாவோட வேல்யூ என்னது l பவர் -1 இன்டு எக்ஸ் ஓட வேல்யூ l பவர் 1 -1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிட்டு டைமென்ஷன்லெஸ் ஆயிடுச்சு. சொல்றது புரியுதுங்களா, இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது தான் டைமென்ஷன்லெஸ், தனித்தனியா இருக்கும்போது டைமென்ஷன்லெஸ் இல்ல. அப்ப அது தனித்தனியா இருக்கும்போது வேல்யூவை கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிருக்கோம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन, மறுபடியும் ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷனாலே ஹோமோஜெனிட்டி தான், நோ ப்ராப்ளம். இந்த ரிலேஷன் y = a cos, காஸ்க்குள்ள வேல்யூ இருக்கு. காஸ்க்குள்ளனா இதுவுமே டைமென்ஷன்லெஸ், இதுவுமே டைமென்ஷன்லெஸ். ஓகேங்களா, ரெண்டுமே சேம் டைமென்ஷன் இருக்கும், which means இங்க ரெண்டுமே டைமென்ஷன் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் k ன்னு கேட்டிருக்காங்க. k எதுல இருக்கு, இங்க தான் இருக்கு. டைமென்ஷன் இல்ல அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல kx = 1 அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு என்ன வேணும், k = 1/x ன்னு வரும். x னா நார்மலா எதை குறிக்கும், l குறிக்கும்னு சொல்லியிருக்கேன், லென்த். அப்ப l னா l இன்வெர்ஸ், அவ்வளவுதான் ஆன்சர். k ஓட வேல்யூ என்னது, l இன்வெர்ஸ். ஆப்ஷன்ல எப்படி இருக்கும், m பவர் 0 l பவர் -1 t பவர் 0. தேர்ட் ஆப்ஷன் இருக்கு, m பவர் 0 l பவர் -1 t பவர் 0 அப்படிங்கறது எதோடது, டைமென்ஷன் k ஓட, இந்த ஒரு கான்ஸ்டன்டோட டைமென்ஷன். டைமென்ஷன் இல்லாததை வச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் உள்ள இருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணுவோம், ஈக்குவல் டு 1 ன்னு எடுத்துட்டு சால்வ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन ஒரு தேடியல் क्वेश्चन. ஓகேங்க, பார்க்கலாம்.
if p q r are a physical quantities இது மூணுமே physical quantities having different dimensions ரொம்ப ரொம்ப முக்கியம் வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கும் ஓகேங்களா p ங்கிறதுக்கு வேற டைமென்ஷனா q க்கு வேற டைமென்ஷனா r க்கு வேற டைமென்ஷன் மூணுக்கும் வேற பரிமாணங்கள் இருக்கு அப்படினா which of the following combination can never be meaningful quantity கீழ இருக்க எது வரதுக்கு பாசிபிள் இல்ல அப்படிங்கறத மீனிங் எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக இல்லை எந்த இது வந்து சரியாக இல்லாம இருக்கு சரியா இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரி ஓகே இது வந்து ஈக்குவேஷனா தான் இருக்கு ஈக்குவேஷன்னா மறுபடியும் ஹோமோஜெனிட்டி தான் ஓகேங்களா ஹோமோஜெனிட்டி பேஸ் பண்ணி எதுக்கு சரி எத்தனை क्वेश्चन இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏன்னா கண்டென்ட் அப்பவே சொல்லிருப்பேன் அதை பேஸ் பண்ணி தான் அதிக டைம் क्वेश्चंस வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சரி இப்போ இதுல எது கரெக்ட்டா இருக்காது அப்படினு சொல்றாங்க நார்மலா கவனிங்க சேம் டைமென்ஷனா இருந்தா என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் மைனஸ் பண்ண முடியும் ஆமாங்களா சேம் டைமென்ஷனா இருந்தா தான் இப்ப p and q சேம் டைமென்ஷன்னா நம்ம மைனஸ் போட்டுக்கலாம் அல்லது பிளஸ் போட்டுக்கலாம் சேம் டைமென்ஷனா இல்லனா என்ன பண்ண முடியாது பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஈக்குவேஷன்ல வர கூடாது அப்ப நல்லா பாருங்க இங்க क्वेश्चनல சேம் டைமென்ஷன் இல்ல எல்லாமே டிஃபரண்ட் டைமென்ஷன் p q r மூணுக்குமே வேற டைமென்ஷன் இது l இது t இது m னு வெச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஓகேங்களா l t m மூணுக்கும் வேற டைமென்ஷன் இத நம்ம என்ன பண்ண முடியாது ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியாது பட் இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க ஆட் பண்ணிருக்காங்க ஐ மீன் சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அப்ப இது வரதுக்கு வாய்ப்பு இல்ல கடைசில இங்க பாருங்க r ஐயும் q ஐயும் ஆட் பண்ணிருக்காங்க அப்ப இது வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகேங்களா இது ரெண்டும் வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம் சார் இங்கேயுமே மைனஸ் இருக்கு இங்கேயுமே மைனஸ் இருக்கு இது வருமா வராதா சார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றது புரியுதுங்களா இந்த இடத்துல வெறும் p ஐயும் r ஐயும் மட்டும் மைனஸ் பண்ணிருந்தாங்க p மைனஸ் r மட்டும் பண்ணிருந்தாங்கன்னா வராது p minus q மட்டும் பண்ணிருந்தாங்கன்னா வராது அல்லது plus q மட்டும் பண்ணிருந்தா வராது ஏன்னா இது ரெண்டும் வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் சார் இதுல இருக்க என்ன பண்ணிருக்காங்க p கூட q ஐ மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அந்த வேல்யூ தான் என்ன பண்ணிருக்காங்க r ஓட மைனஸ் பண்ணிருக்காங்க மீனிங் என்னன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா r ஓட டைமென்ஷன் வரலாம் வராம இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஓகேங்களா அவங்க வேல்யூ கொடுக்கல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கொடுத்த கண்டிஷன் படி இது ரெண்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல சார் இது கண்டிப்பா வரலாம் டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் தப்பு இல்ல அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ தான் பண்ணுவாங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணிக்கலாம் தப்பே இல்ல அப்ப இது வரலாம் சார் இந்த இடத்துல அதேதான் p ஐயும் r ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அதை வந்து இது கூட மைனஸ் பண்ணிருக்காங்க q ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ஓகே ஐ மீன் q ஸ்கொயரோட மைனஸ் பண்ணிருக்காங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டிவிஷன் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா அப்ப இது ரெண்டு தான் வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வராது 1 and 5 அதுதான் இதுக்கான ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த क्वेश्चन ஓகே if E, M, L and G denotes E ங்கிறது எனர்ஜி அதாவது ஆற்றல்னு சொல்றாங்க M ங்கிறது மாஸ் நிறை L ங்கிறது ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம்னு சொல்லுவோம் ஆங்குலர் மொமெண்டம் G அப்படிங்கிறது யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த குவாண்டிட்டியோட டைமென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க முதல்ல ஒவ்வொன்றுக்கான டைமென்ஷன் எழுதுவோம் ஓகேங்களா அதை கண்டுபிடிச்சு ஜஸ்ட் வேல்யூ அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரி ஓகே ஃபார்முலா இங்கே இருக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆப்ஷன் வந்து தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் நீளம்னா லென்த்னு தெரியும் மாஸ்னா நிறைய மாஸ் வந்து காலம்னா டைம் ஆங்கிள் கோணம்னா ஆங்கிள் ஓகேங்களா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் சரி முதல்ல ஈனா என்னன்னு சொல்லிருந்தாங்க எனர்ஜி எனர்ஜி ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிளாஸ்லயே பார்த்தப்ப கைண்டிக் எனர்ஜி வச்சு நம்ம டெரைவ் பண்ணிருந்தோம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா n(L²) t⁻⁻2 ஈக்கு நான் எடுத்துட்டேன் அடுத்தது L அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்காங்க ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் L ங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க L = r cross p இதுதான் அதுக்கான ஃபார்முலா அதாவது லீனியர் மொமெண்டம் இன்டு டிஸ்டன்ஸ் லீனியர் மொமெண்டம் இன்டு டிஸ்டன்ஸ் லீனியர் மொமெண்டம்ங்கிறது என்னது r இன்டு mv னு வரும் ஓகேங்களா mvr ஆங்குலர் மொமெண்டம்க்கான ஃபார்முலா ஓகேங்களா மாஸ்னா m டிஸ்டன்ஸ்னா ஒரு L வரும் மாஸ் லென்த் v ங்கிறது வெலாசிட்டி L t⁻⁻1 அப்ப ஆன்சர் என்ன வரும் L = இங்க ஒரே ஒரு m தான் இருக்கு m இங்க ஒரு L இங்க ஒரு L L² t வந்து ஒண்ணே ஒண்ணா இருக்கு t⁻⁻1 அப்ப ஆங்குலர் மொமெண்டம்க்கு என்னன்னு வருது m L² t⁻⁻1 ஜஸ்ட் இப்படி தான் நம்ம டெரைவ் பண்ணனும் அடுத்து மீதி என்ன இருக்கு m இருக்கு m ங்கிறது என்னன்னு சொல்லிருந்தாங்க மாஸ்னு தான் சொல்லிட்டாங்க மாஸோட டைமென்ஷன் ma தான் அடுத்து g ங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லிருந்தாங்க அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும் F = g m1 m2 r². எனக்கு என்ன வேணும் g தான் வேணும் அப்ப f r² divided by m1 m2 f r² divided by m1 m2 இப்படின்னு வரும் f ங்கிறது ஃபோர்ஸ் ஓட டைமென்ஷன் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் வரும் ml t⁻⁻2 இதுதான் வந்து ஃபோர்ஸ் ஓட டைமென்ஷன் r ங்கிறது டிஸ்டன்ஸ் L² whole divided by
m1 m2 ரெண்டுமே மாஸ் தான். ரெண்டுமே மாஸ்னா நம்ம m ஸ்கொயர் எழுதிக்கலாம். மாஸ் அப்படிங்கும்போது m ஸ்கொயர் அப்படிங்கறத எழுதிக்கலாம். m ஸ்கொயர் இப்ப கேன்சல் பண்ணும்போது இந்த m ஸ்கொயர் மேல வந்தா m பவர் -2 ஆயிடும். இங்க +1 -2 அப்ப g ஓட வேல்யூ என்ன வருது m பவர் -1 l into l ஸ்கொயர் l கியூப் t பவர் -2 அவ்வளவுதான் இருக்கு. m பவர் -1 l கியூப் t பவர் -2 அப்படிங்கறது இதோட டைமென்ஷன் அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன். அப்ப m பவர் -1 l கியூப் t பவர் -2 அப்படிங்கிறது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இந்த 4 டைமென்ஷன்ஸ் நீங்க முதல்ல எடுத்துட்டா போதும். இதுக்கப்புறம் இந்த ஒரு क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நான் அந்த பக்கம் ரெஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். குவாண்டிட்டி என்ன கொடுத்திருக்காங்க e l ஸ்கொயர் by m பவர் 5 g பவர் ஸ்கொயர். ஓகே, e ஓட வேல்யூ m l ஸ்கொயர் t பவர் -2 l ஸ்கொயர் lங்கிறது என்னது m ஸ்கொயர் பண்ணும்போது மேல 2 ஆயிடும். 1 2 ஆயிடும், 2 4 ஆயிடும், -1 -2 ஆயிடும். நான் ஸ்கொயர் பண்ணி அப்படியே எழுதிட்டேன் ஒரே லைன்ல. ஓகேங்களா? அடுத்தது m பவர் 5 mங்கிறது மாஸ் தான், மாஸ் பவர் 5. அடுத்தது g gங்கிறது என்னது g பவர் 2 போட்டுருக்காங்க. அப்ப m பவர் -1 -2 ஆயிடும், கியூப் 6 ஆயிடும், -2 வந்து -4 மாறிடும். இப்போ இதோட வேல்யூ தான் கேக்குறாங்க. சரி, நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இங்க m பவர் -3 5 +5 -2 +3 ஆயிடுங்களா? m பவர் +3 ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்து. ஓகேங்களா? இங்க m பவர் +3, இங்க m பவர் 1 m பவர் 2. மேல என்ன வருது m பவர் +3, மேல m பவர் +3, கீழே m பவர் +3. மேல போகும்போது m பவர் -3 ஆயிடும். அப்ப நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். m பவர் கேன்சல் ஆயிடுச்சு. which means இது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் l க்கு வரும். மேல l ஸ்கொயர் l பவர் 4 l பவர் 6 வருது. மேல கீழே l பவர் 6 இருக்கு. அப்ப l பவர் 6 l பவர் 6 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் t பவர் -2 t பவர் -2 t பவர் -4 கீழே t பவர் -4. அப்ப t பவர் -4 t பவர் -4 கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு சார். அப்ப மீனிங் என்னது m பவர் 0 l பவர் 0 t பவர் 0. இப்படியே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். அல்லது இது இந்த டைமென்ஷன் இருக்கிற குவாண்டிட்டி ஆப்ஷன்ல இருக்கலாம். சார் இங்கே நீளம் லென்த்துக்கான டைமென்ஷன் என்ன சார் l l பவர் 1 அர்த்தம். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நிறைய m இல்ல, டைம் t இல்ல, ஆங்கிள்ங்கிறது என்னது டைமென்ஷன்லெஸ். ஆங்கிள்ங்கிறது என்னது ஆங்கிள் வந்து டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கும்போது அதுக்கான கண்டிஷன் தான் என்னது m பவர் 0 l பவர் 0 t பவர் 0. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆங்கிள், கோணம் அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா? சார் இதையும் தாண்டி மெத்தட் இருக்கா டைமென்ஷன் அனாலிசிஸ்ல? கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்க எந்த குவான்டிட்டிஸ்க்கு சேம் டைமென்ஷன் அப்படின்னு கேட்கலாம். கீழே இருக்க எதுக்கு சேம் டைமென்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்கலாம். இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட டைமென்ஷன் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் கொஸ்டின் இருக்கலாம். ஓகேங்களா? அதுவுமே ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்திருக்கு. இதுதான் இந்த ஒரு டைமென்ஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க மெத்தட்ஸ். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு நம்ம பார்க்காத மெத்தட். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ல பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதாவது ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 டைன் இன் நியூட்டன்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், அதாவது இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இது இந்த சிஸ்டம்ல எப்படி இருக்கு, இன்னொரு சிஸ்டம்ல எப்படி இருக்கும். இந்த டைன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ், நியூட்டன்ங்கிறது ஏதோ யூனிட் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் வருது. அப்ப இதுவுமே கண்டிப்பா எதோட தான் இருந்திருக்கணும், ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸா தான் இருந்திருக்கணும், விசை தான். டைனுங்கிறது என்ன சிஸ்டம் சார் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம், நியூட்டன்ங்கிறது எஸ்ஐ சிஸ்டம். அப்ப சிஜிஎஸ் சிஸ்டம்ல இருந்து எஸ்ஐ சிஸ்டம்க்கு மாத்த சொல்றாங்க. சரி, ஓகே. நமக்கு என்ன ஃபார்முலா n2 ஈக்குவல் டு n1 இன்ட்டு m1 பை m2 x l1 பை l2 பவர் y t1 பை t2 பவர் z. இதுதான் ஃபார்முலா. சார் இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன் முதல்ல கண்டுபிடிங்க. என்ன குவான்டிட்டி கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸோட டைமென்ஷன் ml t பவர் -2. ஆமாங்களா? ஆக்சிலரேஷன் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் l t பவர் -2. ஓகே. அப்ப இப்படி எப்படின்னா மாறும், n1ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் சிஸ்டம், அவங்க கேக்குறது செகண்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1 தான் கொடுத்திருக்காங்க, 1 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூ இன்டு m1 by m2 இன்டு m1 by m2 ஹோல் பவர்
எதுவுமே இல்லைன்னா 1 அர்த்தம். L1 by L2 whole power 1, T1 by T2 whole power Z. இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன சார் பண்ணணும், ஜஸ்ட் நான் அப்ளை பண்றேன் கவனிங்க. N2 ஈக்குவல் டு அது 1 அப்படியே இருக்கு, 1 மல்டிபிள்னா சேம் அதேதான் வேல்யூ. M1 M1ங்கிறது என்னது, மாஸ் இன் ஃபர்ஸ்ட் சிஸ்டம். நீங்க மாத்தி அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா வரும். இருந்தாலும் நம்ம என்ன மெத்தடோ அதுலயே போயிடலாம். M1 ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட மாஸ். சார் இந்த சிஸ்டம்ல மாஸ் எவ்வளவு சார் வைப்பாங்க, கிராம். என்னதுல வைப்பாங்க, கிராம். அப்ப மேல 1 கிராம் 1 G மாஸ் இன் ஃபர்ஸ்ட் சிஸ்டம். CGS ல என்ன வைப்பாங்க, CGS ல இருந்து தான் SI க்கு மாத்த போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் சிஸ்டம் செகண்ட் சிஸ்டம். கீழே M2ங்கிறது என்னது, செகண்ட் சிஸ்டம்ல இருக்க மாஸ். சார் SI சிஸ்டம்ல மாஸ் யூனிட் என்னது, kg. 1 கிராம் 1 kg பவர் 1. நெக்ஸ்ட் இங்க லென்த் CGS ல சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர், இங்க என்னது 1 மீட்டர், பவர் இங்க 1 தான். நெக்ஸ்ட் டைம் இங்க 1 செகண்ட், இங்கேயுமே 1 செகண்ட், பவர்ல -2. 1 செகண்ட் 1 செகண்ட் கேன்சல், அப்படி கேன்சல் ஆயிடும். அதனால அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்ப நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுவோம். எதுல இருந்து கன்வெர்ட் பண்ணுவோம், CGS to SI. அப்ப மேல இருக்கிற கிராம் 1 கிராம் ஈக்குவல் டு எத்தனை கேஜி சார், 1 கிராம்ல எத்தனை கேஜி இருக்கு, 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கேஜிங்களா. 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கேஜி நமக்கு தெரிஞ்சது இதுதான். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கேஜி. எனக்கு எவ்வளவு வேணும், 1 கிராம் வேணும். அப்ப என்ன வரும், 1/1000 கேஜின்னு வருங்களா. 1/1000 கேஜி இப்படியும் போட்டுக்கலாம். அல்லது இது மேல வந்துச்சுன்னா என்ன, 1 கிராம் ஈக்குவல் டு 10 power minus 3. இங்க 10 power plus 3ங்களா, 1000 மீனிங் வந்து 10 power plus 3. மேல வந்தா 10 power minus 3 kgன்னு வருது. அப்ப அது அப்படியே அங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 கிராமுக்கு பதிலா 10 power minus 3 kg divided by 1 kg. என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா, கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணும்போது இப்ப நான் இதை தான் இதுக்கு மாத்தணும். நீங்க இதை இதுக்கு மாத்தினாலுமே கரெக்டா தான் வரும். ஆக்சுவலா இந்த இடத்துல 1 kgக்கு பதிலா என்ன பண்ணலாம், 1000 கிராம் போடலாம். 1000 கிராம் போட என்னதான் வரும், இதே தானே வரும். சொல்லுங்க, அப்ப கிராம் கிராம் கேன்சல் ஆயிடும். இப்ப எனக்கு என்ன ஆகுது, கேஜி கேஜி கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் 1 சென்டிமீட்டர், அதேதான் இந்த பக்கம் எழுதுறேன். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். நான் எதுல இருந்து எதுக்கு மாத்தணும், சென்டிமீட்டர், அதாவது இந்த சென்டிமீட்டர் மீட்டருக்கா மாத்தணும். அப்ப 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 1/100 மீட்டர் அல்லது என்ன 10 power minus 2 மீட்டர். 10 power minus 2 ரெண்டு டிஜிட் மேல போகும்போது -2. ஓகேங்களா, +2 -2 ஆயிடும். 10 power minus 2 by இங்க 1, ரெண்டுமே மீட்டர் தான். மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வருது, 10 power minus 3 into 10 power minus 2 10 power minus 5. மேல வந்து 1 தான் இருக்கு, அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, 10 power minus 5. அப்ப இங்க என்னது, N2 ஓட வேல்யூ என்னவா வருது, 10 power minus 5. டைன்ல இருந்து நியூட்டனுக்கு மாத்தும் போது என்ன வருது ஆன்சர், 10 power minus 5. அப்ப 1 டைன் ஈக்குவல் டு 10 power minus 5 நியூட்டன் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, N2 ஓட வேல்யூ என்ன வருது, 10 power minus 5 வருது. அதுதான் நமக்கு தேவையான அந்த ஒரு ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு டைம்க்கு 2 டைம் நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. the value of gravitational constant in CGS system. CGS ல புவியீர்ப்பு மாறிலியோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. நார்மலா அதோட மதிப்பு இங்க கொடுத்துட்டாங்க क्वेश्चनலயே. ஓகேங்களா, g ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power minus 2. நல்லா கவனிங்க, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பேஸ் குவாண்டிட்டி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதாவது அடிப்படை அளவுகளோட அந்த ஒரு யூனிட் தான் அப்ளை பண்ணணும். இங்க நியூட்டன் அப்படிங்கிறது அடிப்படை அளவா, வலி அளவு. மீட்டர் பிரச்சனை இல்ல, கேஜி பிரச்சனை இல்ல. அப்ப நியூட்டன் போல நம்ம என்ன பண்ணணும், நியூட்டன் அப்படியே வச்சுக்க முடியாது. என்ன பண்ணணும், நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோட யூனிட் ml t power minus 2. ஓகேங்களா, இந்த m ஸ்கொயருக்கு பதிலா மீட்டருங்களா l ஸ்கொயர், இந்த kg power minus 2 பதிலா m power minus 2. அல்லது இதுல இருந்து எடுக்கலாம். இல்ல சார் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரியும், g ஓட டைமென்ஷன் தான் எனக்கு என்ன தெரியும், m power minus 1 l cube t power minus 2 தெரியும். அதை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்ல. ஓகேங்களா, இதுல இருந்து எடுத்தாலும் கரெக்டா தான் வரும். இங்க பாருங்க, m power minus 2 m power 1. அப்ப m power minus 1 l into l square l cube t power minus 2. இதுல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இப்படிதான் வரும். நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரிஞ்சா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். தெரியல அப்படின்னா கொடுத்திருக்க யூனிட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் டைமென்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட், நோ ப்ராப்ளம். எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க, SI to CGSங்களா. ஓகே, ஆமா, இது SI வேல்யூ தான், நியூட்டன் வந்துருச்சு. அப்ப SI தான், SI to CGS. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். N2 equal to N1
m1 by m2 power x, l1 by l2 power y, t1 by t2 power z. ஓகேங்களா? n1 ஓட வேல்யூ என்னது 6.67 into 10 power minus 11. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் g. அவங்களே கொடுத்துறாங்க, n1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் m1. m1ங்கிறது என்னது? என்ன சிஸ்டம் கொடுத்துருக்கிறது? SI. m2 நம்ம மாத்த வேண்டியது CGS. SI ல மாஸோட யூனிட் kg, CGS ல கிராம். பவர் என்னது? x. m1 நமக்கு ஃபார்முலா என்ன வந்துச்சு? கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன் m power minus 1 l cube t power minus 2. ஓகேங்களா? அப்ப m power minus 1 வரணும். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் l. lங்கிறது 1 மீட்டர். SI ல மீட்டர், இதுல சென்டிமீட்டர். CGS ல சென்டிமீட்டர், பவர்ல கியூப். அடுத்தது t பவர் t அங்கேயும் செகண்ட் இங்கேயும் செகண்ட். ஓகேங்களா? பிரச்சனை இல்லை, ரெண்டுலயுமே செகண்ட் இருக்கிறதுனால அங்க மேல -2 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கேன்சல் ஆயிடும் நமக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6.67 into 10 power minus 11. இப்போ எதுல இருந்து எதுக்கு மாத்தணும்? நீங்க எதை பண்ணாலுமே ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா ஆக்சுவல் மெத்தட்லயே நம்ம போயிடலாம். 1 kg by 1 கிராம்ங்களா? kg கிராமா மாத்தணும். 1 kg ல எத்தனை கிராம் இருக்கு? 1 kg ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும்? 1000 கிராம். அப்ப கிராமா மாத்தும் போது kg 1000 கிராம் divided by 1 கிராம். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? மாத்திட்டேன். நெக்ஸ்ட் பவர்ல -1 இருக்கு, மறந்துடாதீங்க. 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர் divided by 1 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். இந்த ஸ்கொயர் தேவையில்ல. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 6.67 into 10 power minus 11. 10 power 3 எழுதலாமா? இத 3 0னா 10 power 3, மேல -1 இருக்கு. அப்ப 10 power minus 3. 10 power minus 3. இங்க 10 power 2 எழுதலாங்களா? 100 ல 10 power 2, மேல கியூப் இருக்கு. 2 into 3 6. 10 power 6. அப்ப நம்ம இத மாத்தும் போது இது ரெண்டு என்ன ஆயிடும்? 10 power minus 3 plus 3 ஆயிடுங்களா? 10 power plus 3. இது ரெண்டு சேர்ந்தா என்னது? 10 power plus 3. minus 3 plus 6 plus 3. இங்க ஏற்கனவே -11 இருக்கு 10 பவர்ல. -11 plus 3 என்ன ஆயிடும்? ஃபைனல் ஆன்சர் n2 equal to 6.67 into 10 power minus 8 னு வந்துரும். 6.67 into 10 power minus 8 plus 3 minus 11 minus 8 என்ன வரும்? இங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இருந்துச்சுங்களா? அவங்க கொடுத்திருந்த யூனிட் என்னது? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. அது அவங்க கொடுத்திருந்தாங்க. இங்க என்ன வரும்? நியூட்டனுக்கு பதிலா டைன் வருங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நியூட்டனுக்கு பதிலா டைன், மீட்டர் ஸ்கொயருக்கு பதிலா சென்டிமீட்டர் ஸ்கொயர், கேஜிக்கு பதிலா கிராம் பவர் -2. இதுதான் அதுக்கான ஆன்சர் 6.67. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலயுமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். 6.67 into 10 power minus 8. 6.67 into 10 power minus 8 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைமென்ஷன் அனாலிசிஸ்ல ஜஸ்ட் இவ்வளவுதான் கண்டிஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 1 or 2 எரர் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். எரரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். A rectangular plate has a length. ஒரு லென்த் கொடுத்திருக்காங்க. ஒரு பிளேட்டோட லென்த் 2 plus or minus 0.02 சென்டிமீட்டர். அதே மாதிரி விட்ங்கிறது நம்ம பிரெத் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வித் ஆர் பிரெத் 1 plus or minus 0.01 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. The maximum percentage error கேட்டிருக்காங்க. measurement of its area. ஏரியானா என்னது? ஏல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? பரப்பளவுல இருக்க பிழையை கேட்கறாங்க. இதை வச்சு நான் இதுதான் வேல்யூஸ், நான் அளந்த வேல்யூஸ் இதுதான். இதை வச்சு நான் பரப்பளவு வளர்க்கும் போது எவ்வளவு எரர் இருக்கும், எவ்வளவு பிழை இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஏரியாக்கான ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? லென்த் இன்டு பிரெத் தான் ஏரியாக்கான ஃபார்முலா. அப்ப மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணிருக்க விழுக்காட்டு பிழையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதை கண்டுபிடிக்க போறோம்? விழுக்காட்டு பிழை அல்லது சதவீத பிழைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பெர்சன்டேஜ் எரர். சரி, ஓகே. ஃபார்முலா என்னது? இதை வச்சுதான் நான் எழுத போறேன். இதுதான் ஃபார்முலா. ஏரியாக்கான ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப del A by A into 100 equal to percentage எழுதும் போது del L by L plus del B by B into 100. இதுதான் வந்து percentage. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப டிவைட் பை போட்டு எழுதுவோம். இப்போ ஓகே, எனக்கு L ஓட வேல்யூ வேணும் சார். L தெரியும், B தெரியும், A தேவையில்ல. ஓகேங்களா? எரர் ஏரியா தேவையில்ல. இதான் மொத்தமா நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? இது மொத்தமா தான் நான் இந்த பக்கம் எழுதிருக்கேன். அப்ப இது ஈக்குவல் டு அதுங்கும் போது நான் இந்த பக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். del L இது L, இது என்னது? del L, இது B, இது del B. அப்ப del L ஓட வேல்யூ 0.02 divided by 2
plus 0.01 divided by 1 into 100. Cancel பண்ணா இங்க 1 ஆயிடுங்களா? 0.01 0.01 0.01 என்ன ஆயிடும்? 0.02 1 ஆட் பண்ணும்போது into 100ங்கும் போது 2 digits தள்ளி போயிடுச்சுனா 2.0 வருங்களா? 2. ஓகேங்களா? அப்ப 2% ஆன்சர் என்னது? 2%. விழுக்காட்டு பிழை எவ்வளவு வருதுன்னா 2%. இந்த மாதிரி டிஜிட் இருக்கும்போது நீங்க 100 உள்ள மல்டிப்ளை பண்றதுனால சிம்பிளா இருக்கும். இது நீங்க 100 மல்டிப்ளை பண்ணா இது 2 ஆயிடும், இது 1 ஆயிடும். அப்ப 2/2 1, 1/1 1, 1 + 1 2 அப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 100 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும் அந்த டிவிஷன் பண்றது. ஓகேங்க, இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நான் அப்படியே பண்ணிட்டேன். நீங்க வந்து உள்ள 100 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணா கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்க டேட்டா சொல்லிட்டோம், ஏரியான்னு சொல்லிட்டாங்க. क्वेश्चन என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மெஷர்மென்ட் ஆஃப் ஏரியா. இந்த மாதிரி ஏரியான்னு இல்ல, எது கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும், அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி ஏரியா, வால்யூம், டிஃபரண்ட் ஷேப் தான். இந்த இடத்துல என்னன்னு சொல்லிருக்காங்க? ரெக்டாங்குலர் பிளேட், செவ்வக வடிவம் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ரெக்டாங்குலர் பிளேட் செவ்வக வடிவிலான, அதனால செவ்வகத்துக்கான ஃபார்முலா நான் எழுதுறேன். இதே சதுரம்னா சதுரத்துக்கானது எழுதிருக்கணும், முக்கோணம்னா முக்கோணத்துக்கானது எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி क्वेश्चंस ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலாஸ், ஏரியா அப்படின்னா தமிழ்ல என்னது? பரப்பளவு. ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலாஸும் நெக்ஸ்ட் வந்து வால்யூம் என்னது? தமிழ்ல கன அளவுன்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலாஸும் டிஃபரண்ட் ஷேப்ஸ்க்கு தனியா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தெரியல அப்படின்னா நம்மளால சம்குள்ள போக முடியாது. சம் சிம்பிளா தான் இருக்கும், அந்த ஃபார்முலா எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த क्वेश्चन போலாம். So okay, a wire has a mass கொடுத்திருக்காங்க. வயரோட மாஸ் கொடுத்திருக்காங்க 0.3 plus or minus 0.003 கிராம். ஓகேங்களா? எரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முக்கியம் இல்ல அப்படின்னா யூனிட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. சார் 1 மில்லிமீட்டர் இருக்கு, 1 சென்டிமீட்டர்ல இருக்கு, 1 கிராம்ல இருக்கு, எஸ்ஐல இருக்கா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. ஓகேங்களா? டைமென்ஷன் அண்ட் எரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன முக்கியம் இல்ல, யூனிட் வந்து எந்த சிஸ்டம்ல இருக்கு அப்படிங்கறது முக்கியம் இல்ல நம்ம சால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, ஆரம், நிறை ஆரம் கொடுத்திருக்காங்க 0.5 plus or minus 0.005 mm. next length equal to 6 plus or minus 0.06 cm. சரி, ஓகே. என்ன கேக்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் தான் மறுபடியும் கேக்குறாங்க. மெஷர்மென்ட் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி, எதோட டென்சிட்டி? ஒயரோட டென்சிட்டி, ஒரு கம்பியோட அடர்த்தியே கேக்குறாங்க. சார் கம்பி அப்படின்னா எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி ஒரு லைன் இருக்கும். சார் இதோட ஜூம் பண்ண வியூ எப்படி இருக்கும் சார் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஒரு கம்பி அப்படின்னா அது என்ன ஷேப்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப், உருளை வடிவம்னு நம்ம சொல்லலாம். சார் அதோட டென்சிட்டிக்கான ஃபார்முலா, டென்சிட்டினா ரோம்ல இடத்துல டினோட் பண்ணுவோம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், நிறை பை பருமன். ஓகேங்களா? டென்சிட்டிக்கான ஃபார்முலா நிறை பை பருமன். இந்த இடத்துல நிறை ஓகே, வால்யூம்கானது அவங்க கொடுக்கல, டேட்டாவே கொடுக்கல. பட் வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுக்கானது? ஒரு கம்பிக்கான வால்யூம். ஓகேங்களா? இந்த இடத்துல πr²h, சிலிண்டருக்கு என்ன வரும்? πr²h, πr²h. நம்ம இப்ப எரர் எடுக்கிறோம். எரர்ல எதுக்கு வேல்யூ இல்லைன்னா கான்ஸ்டன்ட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. கான்ஸ்டன்ட்டை நம்ம தூக்கிடலாம் எரர் பத்தி எழுதும் போது. சார் நான் இப்ப ஃபார்முலா எழுத போறேன், இதை எப்படி எழுதலாம்? எனக்கு ரோ தான் வேணும். ரோ ஈக்குவல் டு ரோல இருக்க பர்சன்டேஜ் del rho by rho into 100 ஈக்குவல் டு m க்கு பதிலா del m by m பிளஸ் எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் தான் பண்ணணும். 2 into del r by r பிளஸ் h க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா எல்லுமே எழுதலாம், லென்த். ஓகேங்களா? ஹைட் அளவு லென்த் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? எல்னு எழுதிக்கலாம். πr² l அல்லது πr²h, அதுதான் ஃபார்முலா. del l by l, இதுதான் ஃபார்முலா. இதுக்கப்புறம் நீங்களே அப்ளை பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த பை வந்து கன்சிடர் பண்ண வருது ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரி, ஓகே. del m by m, del m என்னது? இன்டு 100 போடணும் இல்லைங்களா? முக்கியம். 0.003 எரர், இதுதான் எரர், இது ட்ரூ வேல்யூ. ஓகேங்களா? 0.003 divided by 0.3 plus 2 into 0.005 divided by 0.5 plus 0.06 divided by 6 into 100. ஓகேங்களா? இதோட சால்வ் மீதி மேல நான் சால்வ் பண்றேன். 100 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும்? இந்த ரெண்டு டிஜிட் போயிடுங்களா? மேல
0.3 divided by 0.3 plus 2 அப்படியே இருக்கட்டும். உள்ள 100 மல்டிப்ளை பண்ணும்போது 0.5 by 0.5 plus இது என்ன ஆயிடும் 100 மல்டிப்ளை பண்ணும்போது 6 by 6 ன்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் 6 by 6. இது அடிச்சீங்கன்னா 1 plus 2 into 1 plus 1 அப்ப 1 plus 2 plus 1 4%. என்ன வருது 4%. அப்ப எரர் இந்த ஒரு வால்யூம்ல என்ன இருக்கு சாரி டென்சிட்டி என்ன இருக்கு 4% கிடைக்குது. இந்த பக்கம் இருக்க வேல்யூ அந்த பக்கம் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்க டேட்டாஸை வச்சு ஃபார்முலாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சிலிண்டரோட வால்யூம்கான ஃபார்முலா தெரியல என்ன பண்ணிருக்க முடியாது சால்வ் பண்ணிருக்க. நார்மலா நமக்கு மாஸ் பை வால்யூம் டென்சிட்டின்னு தெரியும். பட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வயர்ங்கிற ஷேப் வயர் என்ன ஷேப் சிலிண்டரிக்கல் ஷேப் அது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை தாண்டி இருக்க மீதி இருக்க எரர் கொஸ்டின்ஸும் அது இல்லாம நமக்கு ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் இருக்கு இல்லீங்களா அதோட கொஸ்டின்ஸையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.